Sagaram Homemakers Kalathur Main Roadலயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க எங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கிறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. இந்த பேர்ல டாக்டர் குஞ்சாங்கோ. குஞ்சாங்கோ என்ன மாதிரி டாக்டர்? காம டாக்டரா? காமத்துல வெள்ளை காம பச்சை சோப்பு. உங்களுக்கு சோப்பா இருக்கா பச்சையா இருக்கா? சாமான் கட்சிக்கு என்ன சொன்னீங்கன்னா வாழைப்பழம் தான் வைப்பேன். இப்போ ஆடி லைட்ல பார்த்தோம், உட்கார முடியல, எழுந்துக்க முடியல, பைல்ஸா? இது பைல்ஸ் இல்ல, நீ அதான் கேப்பின்னு தெரியும் எனக்கு. என்னது ஒரு ஷூட் பண்ண டைல்ஸா? டைல்ஸ் என்னது? சீனு கொஞ்சமாக இருந்தாலும் அது நல்ல சீனாக கொடுத்துருக்காங்க. அதில் பேர் நல்ல பேர் தந்துருக்காங்க. அந்த பேர் வந்து எனக்கு அந்த பேர் நினைக்குன்னு நினைக்கேன். அடுத்த மூவி வந்து இந்த பம்பர் பண்ணிட்டேன். பம்பர் முடிஞ்சிட்டு பம்பர் படம் வரப்போகுது. அடுத்தப்போ வந்து வள்ளி மெயில் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இவங்க விஜய் ஆண்டனி இருக்காங்க. விஜய் ஆண்டனி அது நம்ம சுசீந்திர சார் இருக்காங்க. அவங்க மூலியமாக பண்ணிட்டு இருக்கேன். அவங்களும் எனக்கு பெரிய ஒரு ஆதரவு தந்தாங்க. ஏன்னா அந்த படத்தில் நடிக்க வச்சு என்னை நல்ல கேட்டு இருக்காங்க. அது போக வந்து இன்னும் 2-3 படம் நடிக்க எல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நடிப்பு நண்பர். படத்துல என்ன பேர்? என்ன இந்த படத்துல எனக்கு டாக்டர் குஞ்சாங்கோ. குஞ்சாங்கோ என்ன மாதிரி டாக்டர்? காம டாக்டரா? டாக்டரா? 10 காமத்துல வெள்ளை காம பச்சை சோப்பு. உங்களுக்கு சோப்பா இருக்கா பச்சையா இருக்கா? எப்படி என்ன சாமான் கட்சிக்கு என்ன சொன்னீங்கன்னா வாழைப்பழம் தான் வைப்பேன். ஆமா, அதான் முக்கியமான கட்சி. அது மக்கள் வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, பிக் பாஸ்ல யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை ஏன் தவற விட்டு வெளியே வந்தீங்க? இல்ல, பிக் பாஸ் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நான் போனேன். அதில் நான் இருந்திருக்கலாம், ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஆனால் என் பையனுக்கு சுகம் இல்லை பார்த்துருங்க. எனக்கு வந்து ஏன்னா நான் காராப்பேன். ஏன்னாச்சுன்னா நான் வந்து 2 உயிரை இழந்திருக்கேன். என்ன, என் தம்பியை இழந்திருக்கேன், என் ஃப்ரெண்டை இழந்துட்டேன். அதனால வந்து மறுபடியும் என்னுடைய இந்த உயிரை இழக்கிறதுடைய தாங்குற சக்தி என்கிட்ட கிடையாது. அதனால பையன் சுகம் இல்லை. நம்ம சேரும் சொன்னாங்க, உட்கார சொன்னாங்க. சேர் சொன்னது எனக்கு வந்து எல்லா புகழ் பணத்தோட நம்ம பிள்ளைக்கு அப்புறம் நம்ம எதுவுமே நம்ம கோடி ரூபா இருந்தால் நம்ம பிள்ளைக்கு அப்புறம் கிடையாது. பிள்ளைக்காக நான் வெளியே வந்துட்டேன். அது யாரு செவிச்சாலும் சந்தோஷம். நான் யாரும் இப்போ ஆடி லைட்ல பார்த்தோம், உட்கார முடியல, எழுந்துக்க முடியல, பைல்ஸா? இல்ல, பைல்ஸ் இல்ல, நீ அதான் கேப்பின்னு தெரியும் எனக்கு. என்னது ஒரு ஷூட் பண்ண டைல்ஸ் என்னது? ஸ்டைல்லாம் கிடையாது. உட்காரம்ல ஸ்டைலா? உங்க பிள்ளை ஆணி வச்சு எப்படி பாப்போமா? சன்னில உட்கார இல்லையா? அவங்க கூட உட்கார்ந்துருக்கேன்னா ஐயோ அப்படி இல்ல, முகம் சுருக்கமா இருந்ததுன்னா அதனால கேக்குறோம். படம் பார்க்க முகம் சுருக்கமா இருந்துச்சு. நல்ல படம் பார்க்கும் சன்னி மேடம் பக்கத்துல உட்கார அவங்க எட்டி பார்த்தா மாதிரி சொல்றாங்க. நீங்க ஏன் மூஞ்ச பார்க்கவே இல்லை? நீங்க ஃபுல்லா அங்கதானே பாட்டு இருந்தீங்க. நீங்க எப்படி பார்த்துருப்பீங்க? நீங்க உங்களை நான் பாட்டா இருந்தேன். நீங்க ஆனு தண்ணிலாம் வடியுது உங்களுக்கு. இல்லைண்ணே, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுண்ணே. நமக்கு எல்லாமே தம்பி ஆனந்தம் பார்க்குறது பணத்து விஷயம். அது எனக்கு தெரியல. எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு வந்து இந்த படத்தில் பணம் விஷயம் எது விஷயமே எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே என் தம்பி ஆனந்த் மணி தான் பார்க்காங்க. அவங்க தான் பொறுப்பு. டிஆர்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து மக்கள்கிட்ட இருந்து எடுத்து யாரையும் செலக்ட் பண்ணல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா தான் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அது உண்மையா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுண்ணே. நான் அவ்வளோ நான் வந்து இப்போ விவரம்னாலும் கிடையாதுண்ணா. அதெல்லாம் அவ்வளோ சிந்திக்க மாட்டேன் எதுவுமே. நான் கண்டிப்பாக ஓகே. இந்த படத்தை டிசம்பர் 30 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பாருங்க. எனக்கு உங்களுக்கு ஆதரவு தாங்க. முதல்ல நடிச்சிருக்கேன். இல்லை குற்றம் குறை எது இருந்தாலும் மன்னிச்சிருங்க. பேப்பர் ஐடியா கடைசியா கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? பேப்பர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே பேப்பர் ஐடி தான். முகம் இல்லாத பேப்பர் ஐடி. அவங்கள நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அவங்களும் சில படத்து சில இதில் அவங்களும் கண்டிப்பாக அவங்களோட பேர்லாம் வரும். அன்னைக்கு அவங்களும் சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் வந்து யாரும் என்னன்னு இல்லை. நான் போச்சு எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது. ஆனால் ரொம்ப கரெக்டாக ரூல்ஸ் சொன்னாங்க. நானே வெளியே வர்றதுக்கு ஏகப்பட்ட விதிமுறையெல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே செஞ்சு தான் வெளியே விட்டாங்க. சும்மா சாதாரணமாக இன்னும் வெளியே விடல. ஒரு விதிமுறை சொல்லுங்க. அது சொல்ல முடியாது. அவங்க ரூல்ஸ் அது சொல்ல முடியாது நம்மளுக்கு. என்ன அது சொல்ல முடியாது. அங்கே வர மாட்டேன்ட்டாங்களா? இல்லை, சம்பளம் பற்றி இல்லை ஸ்கிரிப்ட் கிடையாது. நானே ரொம்ப இதாக தான் இருந்தேன். ரொம்ப இதாக இருந்துச்சு.